Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே புதிய குடிநீர் தொட்டி கட்டாமல் பழைய தொட்டியை பழுது பார்த்ததால் தொழிலாளர்களை பொதுமக்கள் விரட்டியடித்தனர். ஜெகதளா பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கம்பிச்சோலையில் குடிநீர் தொட்டி பழுதடைந்ததால் புதிய தொட்டி கட்டுவதற்காக பஞ்சாயத்து சார்பில் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசின் ஒப்பந்ததாரர் பழைய தொட்டியையே பழுது பார்த்து வண்ணம் பூசி பணியை மேற்கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பணியில் இருந்தவர்களை விரட்டியடித்ததோடு கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் மாடல் அரசால் தங்கள் பகுதியில் சீரமைப்பு பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினர். இங்கே சீரமைப்பு பணிகள் எதுவுமே நடக்காமல் இருக்குது. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமம் எப்பயுமே ஒரு அத்திப்பட்டி கிராமமாக தான் இருக்குது. நாங்கள் நிறைய முறை பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸருக்கு நாங்கள் மனு அழுத்தியிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை. எப்போ போனாலும் ஆஃபீஸில் இருக்கிறதே இல்லை. இதனால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஜெகதளா பேரூராட்சி தலைவர் மேலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பந்தலூர், தேவாலா, நடுவட்டம், தேவர்சோலை, நாடுகாணி, சேரம்பாடி, முதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் கடும் குளிர் நிலவியதால் மக்கள் அவதியடைந்தனர். குளத்தில் முறையாக குடிநீர் வழங்காததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமிபுரம் கிராமத்தில் முறையான குடிநீர் வசதி இல்லாததால் திறந்த வெளியில் உள்ள கண்மாய் நீரைத்தான் சமைப்பது உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஜல்ஜீவன் திட்டத்தையும் முறையாக அமல்படுத்தவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட மக்கள் புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கு கூட பொதுமக்கள் அன்றாட வருவாயை இழந்து போராடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது.